அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். எல்லா தடைகளை தேவன் நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்நேரம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உங்களுடைய ஆளுகை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நிரப்பியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஆவியானவர் நீர் மாத்திரம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. பாடல் வேளையில் கத்திரங்களோடு கூட இடைப்படுவீராக. ஜெப பகுதியில் கத்திரங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வேத வசனங்கள் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசுவீராக. உடைய நாமத்தை கத்திருந்த நேரத்தில் இந்த இடத்துல ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சோதரன் தகப்பனை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை
ஹalleluya. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட தேவனீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya, 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 ஹalleluya. பாவியான எங்கள் மேலே ஆண்டவரே நீர் கிருபையாய் இருக்கிறவரே, உம்முடைய நேச கரத்தினாலே எங்களை அணைக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களையே ரெடுப்பேன், கண்களையே ரெடுப்பேன், கண்களையே ரெடுப்பேன், என் கண்களையே ரெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன் நீரே, என் கண்களையே ரெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன், அவன் கண்களையே ரெடுப்பேன். நன்மையோ கிருபையோ என்னை என்றும் தொடருமே. என் இருதய உமையில் சார்ந்திருக்கும், உம்மில் நான் செலுத்திருப்பேன். நன்மையோ நன்மையோ கிருபையோ என்னை என்றும் தொடருமே. என் இருதய உம்மையே சார்ந்திருக்கும், உம்மில் நான் செலுத்திருப்பேன். கண்களையே ரெடுப்பேன், என் கண்களையே ரெடுப்பேன், கண்களையே ரெடுப்பேன், என் கண்களையே ரெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, என் கண்களையே ரெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, என் கண்களையே ரெடுப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில முதலாவது ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால கிருபையினால தொடர்ந்து வருகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீ நடத்தும், நீர் மகிமைப்படும், நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழும்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நம்ம ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக கர்த்தர் நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, இதற்காக நம்ம தேவன் நோக்கி பார்த்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக, ஆளுகிற தலைவர்களுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடணும். ஆண்டவரே
மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் தேசத்தை ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர ரட்சிப்புக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகி போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயங்கள், கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர திருக்குள்ள இருதயங்கள் மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாப்புள்ள இருதயங்கள் மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடினமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தருங்க தேசத்தில் நல்ல ஒரு ரட்சிப்பை ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனின் கட்டளையிடுவீராக, ராஜாதி ராஜன் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்துக்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து எசப்பா நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. உங்கள் ரத்தத்தினால ஒரு ரட்சிப்பை கொடுக்குறீங்க. உங்கள் ரத்தத்தினால பரிகாரியாக ஒரு விடுதலையை கர்த்தர் நீர் கொடுக்கிறீங்க. ஆண்டவரே அந்த ரட்சிப்பையும் அந்த விடுதலையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு நீர்தான் ரட்சிப்பு, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நீர்தான் ரட்சிப்பு. ஆண்டவரே நீர்தான் விடுதலையாக்குகிற ஒரு தெய்வம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள பாவங்களெல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரை நீர் மன்னித்து எங்கள் தேசத்தை ஆண்டவர் ரட்சித்து நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவரே ஜனங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் உடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ ஜனங்கள் ஆண்டவரே திரளாய் உடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுவார்களாக. உடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில் நடக்கும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவரே கர்த்தர் திருப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் வெளிச்சமாக இருக்கிறீர், நீர் வெளிச்சமாக இருக்கிறீர். அந்த வெளிச்சம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வேத வசனத்தின்படி ஆண்டவரே உடைய வெளிச்சத்தை காணும்படியா கர்த்தர் எங்கள் தேசத்தில் உடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இயேசப்பா ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களுக்காக அவங்களும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகள், தலைவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்க, நீதித்துறையில், காவல்துறையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்கள் உண்மையாக செயல்பட வேண்டும். கர்த்தர் ஆளுகிற தலைவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகிற தலைவர்களை நீர் ஆளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பொறுப்புல நீதியாக செம்மையாக நடக்கத்தக்கபடியாக கர்த்தர் கிருபையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறுவதாக. எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தலைவர்களையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. உடைய ரட்சிப்பின் கரம் அவர்கள் மேலே வைக்கப்படட்டும். உங்களுடைய இரக்கத்தின் கரம் அவர்கள் மேலே வைக்கப்படட்டும். உங்களுடைய மீட்பின் கரம் அவர்கள் மேலே வைக்கப்படட்டும். ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் நீர் சந்திக்கிறதுக்காக, ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தில் உடைய நாமத்தை நீர் உயர்த்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுங்கிற நாமத்தை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நீர் உயர்த்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியோ. எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலிருந்து, இயற்கையின் அழிவுகளிலிருந்து ஆண்டவரே, தீவிரவாதத்தினால் ஆண்டவரே அழிவுகளிலிருந்து ஆண்டவரை கர்த்தர் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நம்ம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் போகிற தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக எத்தனையோ பேர் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. தவறான பழக்கங்கள், போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்,
கொலை பாதகர்கள் கத்தர் இப்படிப்பட்டான வாலிபர்களை கத்தர் சந்திக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக துன்மார்க்கமாக அலைந்து கொண்டு திரிகிற ஒவ்வொரு தெருக்களிலும் மூலைகளிலும் மூர்ச்சித்து திரிகிற ஒவ்வொரு வேறையும் துன்மார்க்கமாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கத்தர் ரட்சிக்கும்படியாக நாம் எல்லாரும் அவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தர் நீர் சந்திக்கணும். ஆண்டவரே நீர் சந்திக்கணும். ஆண்டவரே போதை பொருட்களுக்கு அடிமைத்துக்கு படித்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரை விடுதலையாக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் நீர் தான் விடுதலையாக்க முடியும். எவ்வளவு ஆண்டவர் ஆலோசனைகள் கொடுத்தாலும் ஆண்டவரை படைத்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். உங்கள் இரத்தத்தினால தான் விடுதலையாக்க முடியும். ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரம் அவர்களை மீட்டுக் கொள்வதாக. கஞ்சா பழக்கத்துக்கு போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு திரிகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தன்னறிவில்லாமல் அலைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்துக்கு கீழ்ப்படியாமல் சமுதாயத்துக்கு விரோதமாக துர்செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய நிலையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அழிவுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அவர்களை ஆண்டவரை எட்டி பிடிக்கட்டும். உம்முடைய கரம் அவர்களை அணைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொலை பாதகர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொலை வெறிய நாவிகள் ஒவ்வொரு வாலிபர்களை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவர் அவங்க இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. அவங்க சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. பகைங்கிற ஒரு ஆண்டவரை வெறி அவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு அவர்கள் மேலே ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே தவறான செயல்களை செய்யாதவாறு, அவங்களுடைய கரம் செய்யாதவாறு, ஆண்டவரே உங்கள் கால்கள் நடவாதவாறு கர்த்தருடைய வல்லமை அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த போதை பொருட்களை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்குங்க. ஆண்டவர் ஜெபிக்கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும். எங்கள் திருச்சபையை சார்ந்த ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற உறவினர்கள் இருக்கிற ஒவ்வொருவரை விடுதலையாக்குங்க. ஆண்டவர் எங்கள் பகுதியில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. உம்முடைய வல்லமை அவர்களை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவர்கள் மேலே பிரகாசிப்பதாக. அவர்கள் மேலே பிரகாசிப்பதாக. கர்த்தருடைய வல்லமை பிரகாசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் இந்த நாளில் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு பேரும் காணும்படியாக கர்த்தர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படிப்பட்ட துர்ச்செயல்கள் எங்கள் தேசத்தை விட்டு தேவன் அப்புறப்படுத்தி போடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு சமாதானம் ஆண்டவரே அன்பு வெளிப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீங்க ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அப்படிப்பட்டான செயல்களை செய்கிறவர்களை கர்த்தர் நீ நியாயம் தீர்ப்பீராக. ஆண்டவரே காவல்துறை நியாயம் தீர்க்குதோ இல்லையோ, நீதித்துறை நியாயம் தீர்க்குதோ இல்லையோ, கர்த்தர் வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் உம்முடைய ஜனத்தை கெடுத்துக்கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் நியாயம் தீர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்டான தொழிலை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்குள் இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளே வராதவர் கர்த்தர் ஒரு மாற்றத்தை எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு அமைதியை சமாதானத்தை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நீங்கள் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பகுதிகளிலும் கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவரே வாலிபர்களை ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தபடியால் நாம் எல்லாம் சோதரம் செலுத்தோம். உமக்கு சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, நம்மளை செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லா ஜெபனுமா கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பிரயாணங்கள் போக்கியும் வரத்தையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கும்படியாக வேலையில் வருகளோடு டூ வீலரில் வருகளோடு கூட ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகம் முன்பாய் கடந்து போகணும். கர்த்தருடைய கரம் முன்னும் இன்னுமா இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். வருகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை மூடி மரத்தை பாதுகாத்து கொள்ளணும். போக்கியில் வரத்தை கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதர சோதர சோதரம். அப்பா
இன்று நாங்கள் செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நாங்கள் சந்திக்கிற ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட இருதயமாக இருந்தாலும் இயேசுவின் அன்பு அவர்களை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறாதது. உம்முடைய அன்பு கல் மனதையும் கரைக்கும். ஆண்டவரே, அந்த அன்பு எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை, சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்தும ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை ஆண்டவர், அநேக வீடுகளில் ஹல்லேலூயா ஆண்டவரை ஜெபிக்கும்படியான வாசல்கள் திறக்கப்படுவதாக. நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். ஆண்டவரை, ஒரு நித்திய ஜீவன் உண்டாகணும். ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கர்த்தர் நீர் அப்படி கிரியை செய்கிறதுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரை, அந்த கிராமங்களில் கர்த்தர் இப்படியே நீர் அசைவாடுவீராக. ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் நல்ல ஒரு மகிமை, நல்ல ஒரு பிரசன்னம், நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, நடக்கிற எல்லா சிறுவர் ஊழியங்கள் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நம் காரியத்தை இந்த நாளில் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசுவீராக. இந்த சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை வலிமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. இன்றைய நாள் எல்லா ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவனை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, விசேஷமாக எல்லா தடைகள் மாறணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் மாறணும். எல்லாரும் ஊழியத்தை கடந்து வந்து உங்களுடைய நாமத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இந்த நாளில் ஊழியத்திலே நாங்கள் ஆண்டவரை காணப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசப்பா நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் வாலிபர் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் நீர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புதத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம உட்காருவோம். நானே உன் மீறுதல்களையும் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கே இருக்குது? ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? இந்த வசனம் 25ஆம் வசனம். சரி, 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சரி, அது 25ஆம் வசனம். சரி, நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அந்த 43ஆம் அதிகாரத்திலேயே 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனிதனையும் நான் தான் உருவாக்கினேன், இந்த உலகத்துக்கு நான் தான் கொண்டு வந்தேன், ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லியும் அழைத்திருக்கிறேன். அது மாத்திரமில்லை, என் ஜனத்தை நான் எப்படி நடத்தினேன், இது வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சேன்,
நடத்தேன், அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்கிறார் அங்கே சொல்லுகிறதே நம்ம பார்க்குறோம். நீங்களாம் எல்லாரும் என்னுடைய பார்வைக்கு நீங்கள் மிகவும் கனம் பெற்ற ஜனங்கள். ஏன்னா நான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களை அவங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி இந்த 43ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய தேவன் அவர் அழைத்த ஜனங்களை, அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை, அவர் பேர் சொல்லி அழைத்த ஜனத்தை, பிள்ளைகளை எப்படி ஆச்சரியமாய் நடத்தினார் என்பதை நாம் அந்த வசனத்தில் 17ஆம் வசனம் வரை நாம் என்ன செய்கிறோம், நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், இந்த வல்லமையெல்லாம் செஞ்ச ஆண்டவர், மகிமையெல்லாம் செய்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். புதிய காரியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் சமுத்திரத்திலேயே வழியை உண்டாக்கினான்னு சொல்லி 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சமுத்திரத்திலே வழியையும், வலிய தண்ணீர்கள்னால் பலமுள்ள நல்ல அந்த பயங்கரமான தண்ணியிலையுமே ஒரு பாதையை உண்டாக்கி அவர் என்ன செஞ்சாராம், ஒரு வழியை உண்டு பண்ணினார். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை என்ன செஞ்சார், அந்த தண்ணியிலே விழும்படியாகவும் ஆண்டவர் செய்து தம்முடைய ஜனத்தை என்ன செஞ்சார், அவர் வழி நடத்தினார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த கர்த்தர் அவர் இன்னும் புதிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறது நம்ம என்னது இந்த வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் என்ன புதிய காரியங்களை செய்தார்னா, இப்படிலாம் அதிசயத்தை பெற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சாருங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் செய்த கர்த்தருக்கு விரோதமாக அவங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு முன்பாக அவருக்கு விரோதமாக காரியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அவரை உருவாக்கின தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நான் உங்கள் பாவத்தை என்ன செய்வேன், மன்னிப்பேன், ஒரு புதிய மன்னிப்பு உங்களுக்கு நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறது என்னன்னா மன்னிப்பு. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த 25ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு புதிய மன்னிப்பை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதோ புதிய காரியத்தில் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். என்னென்னா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு மன்னிப்பு. ஏன்னா இதற்கு முன்பாக ஆண்டவர் பொதுவாகவே இந்த இதில் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா முன்ன ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தோம்னா ஆண்டவர் ஏதாவது ஒரு தண்டனை என்ன செய்வார், அந்த ஜனங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் என்னை மறந்து போனீங்க, எனக்கு நீங்கள் பலியில் செலுத்தலை, நீங்கள் தூபம் காட்டலை, எனக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்தீங்க. ஆனாலும் அந்த 23ஆம் வசனத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் அங்கே, நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் நீ தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் நான் இருந்தேன். உன்னை சங்கடப்படுத்தக்கூடாது, உன்னை வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தேன். அந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எனக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, ஒன்றுமே செய்யலை, உங்கள் பாவங்களினால் என்னை நீங்கள் சங்கடப்படுத்தினீங்க, உன் அக்கிரமங்களாம் என்ன வருத்தப்படுத்தினீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு அன்பின் தெய்வம் அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க, உங்களுடைய பாவத்தினால எனக்கு விரோதமாக செஞ்சீங்க. ஆனாலும் நான் உங்களை வருத்தப்படுத்தலை, உங்களை நான் சஞ்சலப்படுத்தலை, உங்களை கட்டாயப்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என்னென்னா உங்கள் பாவத்தை நான் என்ன செய்ய போகிறேன், மன்னிக்க போகிறேன். அதான் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நானே. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே நான் குலைத்து போடுகிறேன். இந்த வார்த்தை இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்கள் இப்படி பாவத்திலே அழிந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு குமாரனை உங்களுக்காக நான் அனுப்புவேன். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்துவார். அவர் என்ன செய்வார், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் குலைத்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவம் நீக்கி உங்களை ஒரு புதிய மனுஷனாக என்ன செய்யும், மாற்றும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே சொல்லுகிறார், வார்த்தையை சொல்லுகிறார். அவர் என்ன செய்வார், என் நிமித்தமாகவே நான் என்ன செய்வேன், குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன். அதாவது உங்கள் பாவத்தை மன்னிக்கிற காரியம் அல்ல,
நான் அதை நினைக்க கூட மாட்டேன்னு சொல்லி இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஒரு புதிய மன்னிப்பை கர்த்தர் அந்த காரியத்தை அவங்களுக்கு என்ன செய்கிறார் செய்கிறார் இல்லையா. ஆண்டவர் நினைத்தா அவங்களை நீங்கள் எனக்கு விரோதமாக செஞ்சிட்டீங்க, அதனால் உங்களை நான் அப்புறப்படுத்தி போடுகிறேன் அப்படின்னு சொல்லலை, உங்களை அழிக்கப் போகிறேன்னு சொல்லலை. ஒரு அன்பின் தேவன் சொல்கிறார், உங்களை நான் சங்கடப்படுத்தலை, உங்களை நான் வருத்தப்படுத்தலை, உங்கள் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் என் நிமித்தமாக எனக்கு குலைத்து போட்டு உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன், உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்போ இந்த நாளில் கூட சில நேரத்தில் நம்ம பாவங்களை செய்திருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிற நம்ம வாழ்க்கை என்னென்னா ஒரு புதிய மன்னிப்பு, ஒரு புதிய காரியத்தை ரட்சிப்பை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். ஏன்னா மன்னிப்பு கொடுக்கறது மாத்திரமில்லை, ஆண்டவர் நம்ம அந்த ஜனத்தை என்ன செய்கிறார் மீட்டு கொள்ளுகிறார். நம்மளுக்கு நல்ல ஒரு புதிய ரட்சிப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் நம்மளுக்கு தருகிறார். அந்த 26ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அந்த 26ஆம் வசனம் வாசிங்க. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லுவோம். பாவத்தை எனக்கு அறிக்கை செய்யி, நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை மீட்டுக்கொள்வேன், உனக்கு ரட்சிப்பை தருவேன். ஆண்டவர் புதிய மன்னிப்பை கொடுக்கறது மாத்திரமல்ல, ஒரு புதிய மீட்பையும் ஒரு புதிய ரட்சிப்பையும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்கிறார் தருகிறார். நம்ம தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கறது மாத்திரமில்லை, நம்மளுக்கு ஒரு புதிய மீட்பையும் ஒரு புதிய ரட்சிப்பையும் இயேசு நம்மளுக்கு அவர் தருகிறதை நாம் பார்க்குறோம். எப்படி தருகிறார்? நம்மளை ஒரு நீதிமானாய் என்ன செய்கிறார் மாற்ற விரும்புகிறார். சரி, மூணாவது ஒரு காரியம் என்னென்னா, முதலாவது புதிய மன்னிப்பு, புதிய மீட்பு, புதிய ரட்சிப்பு. ரெண்டாவது, மூணாவது என்னென்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் அவர் தருகிறார். அந்த 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம வாசித்ததில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் நான் என்ன செய்வேன் உண்டாக்குவேன். ஒரு புதிய மன்னிப்பையும் புதிய மீட்பையும் ஆண்டவர் கொடுக்கிறதோடு சேர்ந்து ஆண்டவர் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார் நமக்கு தருகிறார். பாவத்தின் நிமித்தமாக நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மளை மீட்கும்போது, நம்மளை மன்னித்து நம்மளை மீட்கும்போது நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம், நம்ம இழந்து போனதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன செய்கிறார் தருகிறார். யோபு குறித்து யோபில் பார்க்கும்போது அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்? இரட்டத்தனையாய் இல்லையா? ஒன்றை இழந்தான், ஆண்டவரை ஒன்றை கொடுத்தது மாத்திரமல்ல இன்னொன்றையும் சேர்த்து அவனுக்கு இரட்டிப்பான காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார் நம்மளுக்கு தருகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது நம்மளுக்கு கிடைக்காது அப்படி இருந்த காரியம், எனக்கு நான் பாவத்தினால் நான் இழந்து போன ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப கிடைக்காது என்கிற காரியத்தை ஆண்டவர் புதுசாய் நம்மளுக்கு உருவாக்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அவர் என்ன செய்கிறார் அவர் தருகிறார். எப்படியா அவர் என்ன செய்வாரா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்னென்னா அந்த இடத்துல வழியை நம்ம பார்க்கவே முடியாது. வனாந்திரத்தில் பாலைவனத்தில் கொண்டு விட்டாங்கன்னா எந்த திசைங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒன்று செய்வாங்க, ரொம்ப ஞானவான்கள் என்ன செய்கிறாங்க, சூரியனை பார்த்து கண்டுபிடிக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த திசைகள் என்ன செய்யாது அகப்படாது வனாந்தரத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு வழியை, கரெக்டாக போவதற்கான ஒரு வழியை, செவ்வையான வழியை நம்மளுக்கு என்ன செய்கிறாரா காட்டுகிறாரா. வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை ஆண்டவர் காட்டுகிறார். நம்மளுக்கு அவாந்திர வழியை கிடைக்காத தண்ணீர் ஆறுகளே நம்மளுக்கு உண்டாக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு செழிப்பாய் வாழும்படியாக, நம்முடைய குடும்பம் செழிப்பாய் இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும்படியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரா அவர் தருகிறார். அதுதான் நம்ம அதுக்கடுத்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த 20ஆம் வசனத்திலாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செய்கிற காரியங்களை குறித்து என்ன செய்யுமா, அநேக காரியங்கள் என்ன செய்யுமா கனம் பண்ணுமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கை என்ன செய்வாரா அவர் ஆசீர்வதிப்பாரா. அப்போது ஆண்டவர் புதிய மன்னிப்பையும் புதிய ரட்சிப்பையும் தருகிறதோடு சேர்ந்து புதிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழியையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் உண்டு பண்ணுகிற. சிலவங்க சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ காரியம் செஞ்சிட்டிங்க, இந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க, ஒரு உதவி செய்யுங்க, ஒரு வழியை உண்டு பண்ண நல்லாயிருக்கும், அந்த பையன் பொழைச்சிக்கிடுவான். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு புதிய மன்னிப்பை கொடுக்கறதோடு சேர்ந்து புதிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கறதோடு சேர்ந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் தருகிறார். இதுவரைக்கும் கிடைக்காத காரியங்கள், புதிய அற்புதத்தையும் புதிய அதிசயத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவராகிய இயேசு நம்மளுக்கு என்ன செய்கிறார் இதையெல்லாம் அனுபவித்த நாம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை
உங்களுக்கு செய்கிறேன். இந்த காரியம்தான் நம்மளுக்கு என்ன செய்கிறார், நம்ம செய்கிறார். நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம் அடிக்கடி இல்லையா? ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு புதிய மன்னிப்பை கொடுக்கிறார், புதிய ரட்சிப்பை கொடுக்கிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு, ஒரு வழியை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழியை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார், நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறார். இதை பெற்ற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த வசனம் 21வது வசனத்தை வாசிங்க. 43 ஏசாயா 43 21 வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது எல்லாம் இந்த புதிய காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கர்த்தரை துதித்து பாடுவார்கள். எப்படி பாடுவார்கள்? என் வாழ்க்கை அழிந்து போயிரும் நினச்சேன், கர்த்தர் எனக்கு ஒரு புதிய மன்னிப்பை கொடுத்தார், எனக்கு ஒரு புதிய மீட்பை கொடுத்தார், எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார், என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார், புதிய ஆசீர்வாதத்தை தந்தார், இழந்து போன ஆசீர்வாதத்தை விட புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி நாம் படைத்த தேவனை, நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனை, நம்மளை உருவாக்கின தேவனை, நம்மளை மீட்டு கொண்ட தேவனை, நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனை, நம்மளை ரட்சித்த தேவனை நம்ம எப்படி பாடுவோம்? அவரை துதித்து மகிழ்ந்து நாம் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இது என்னன்னா, அவருக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணுறது, நன்றி சொல்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமான பாவத்தை செஞ்சேன், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்னை சங்கடப்படுத்தலை, என்னை வருத்தப்படுத்தலை, என் மேலே அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்தீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னித்தீங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை ரட்சித்தீங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டீங்க. அது மாத்திரமில்லை, நான் வாழ்வதற்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு என் வாழ்க்கையில் ஒரு வழியையும் நீங்கள் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? அழைத்தார். எதுக்குன்னா, அந்த 21 வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தானா அவங்க இயேசுவை துதித்திருக்க மாட்டாங்க, நரகத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இயேசப்பா அவங்க வாழ்க்கையில் அன்பு வைத்ததுனால, நம்ம மேலே அன்பு வைத்ததுனால நம்மளுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார். நம்ம நினைக்கிறோம், நம்ம அவ்வளோதான் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு புதிய மன்னிப்பை கொடுக்க போகிறார். அதை ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நினைக்கவே மாட்டார், நம்மளை மீட்டு கொள்ள போகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் தேவனை நன்றியோடு கூட இனி வரும் நாட்களில் நம்ம துதிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்ம கண்களை மூடி நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு குமாரனை அனுப்புவேன், என் நிமித்தமாகவே, அல்லேலூயா, உங்கள் பாவங்களை மீறுதல்கள் என் நிமித்தமாகவே நான் குலைத்து போடுவேன், உங்களை மன்னிப்பேன், அதை நான் நினைக்க மாட்டேன். இதுதான் புதிய காரியம், ஒரு புதிய மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில், ஒரு புதிய ஒரு மீட்பு, புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமில்லை, நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். அப்படிப்பட்ட காரியத்தை, புதிய காரியத்தை கர்த்தர் அந்த நாளில் அவர் செய்ய போகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் உம்முடைய அன்பை பார்க்கிறோம், உம்முடைய அன்பை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் பேர் சொல்லி அழைத்தீங்க, நீங்கள் அவங்கள உருவாக்கினீங்க, அவங்களை ஆசீர்வதித்தீங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சீங்க. சமுத்திரத்தில் வழியை உண்டு பண்ணினீங்க, வழியை தண்ணீரில் பாதையை உண்டாக்குனீங்க. இப்படிப்பட்ட அற்புதம் செய்த உம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அவங்களை நீங்கள் வற்புறுத்தலை, அவங்கள ஆண்டவரை நீங்கள் தண்டிக்கலை, அவங்க மேலே அன்பு வைத்து நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு புதிய மன்னிப்பை உங்களுக்கு நான் தருகிறேன், உங்கள் பாவங்களை, உங்கள் மீறுதல்களை நான் மன்னிக்கிறேன், அதை நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு புதிய மன்னிப்பை கற்றுக் கொடுத்தீங்க. ரெண்டாவது, புதிய ஒரு ரட்சிப்பு, உங்கள் ரத்தத்தினால அவங்க பாவத்தில் சுத்திகரித்து அவங்களோட நீதிமானாய் மாற்றினீங்க. ஆண்டவரே, அப்படியே நீங்கள் விட்டுட்டு போகலை, அவங்க ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணீங்க, ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன் சொல்லி இந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இயேசு கிறிஸ்து உம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புனீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்து அவைகளை நினையாமல் நீங்கள் மறந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவே ஒரு பெரிய காரியம், இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த புதிய காரியத்தை ஆண்டவரே மன்னிப்பை கர்த்தர் எங்கள் வாழ்க்கைக்கு தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டு ஒரு நீதிமானாய் வாழும்படியாக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் விட்டுட்டு போகல ஆண்டவரே, புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய ஒரு துவக்கத்தை கத்திருந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போன ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள், எங்கள் வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களாம் இழந்து போனதெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே நீர் புதிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு மீட்போடு கூட மன்னிப்போடு கூட நீங்கள் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிடைக்கக்கூடியாத ஆசீர்வாதங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிப்போம். அதற்காக நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர். உண்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் அற்புதம் உள்ளவர், நீர் அன்பின் தேவன், நீர் பரிசுத்தர், நீர் இரட்சகர், எங்களை மீட்டு கொண்டவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்காக தான் எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீர், அதற்காக தான் இந்த புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், உமக்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் இருதயம் என்னாலும் உண்மை ஸ்தோத்தரிக்கும். தாவீது சொன்னது போல என் இருதயம் என்னாலும் ஸ்தோத்தரிக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் சொன்னது போல ஆண்டவரே, இந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் என்னாலும் எக்காலத்திலும் உண்மை ஸ்தோத்தரிப்போம், உண்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், புதிய காரியத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை மகிழ்ந்து துதிக்க கர்த்தர் காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியே எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.